இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா கோர்ட்ல என் அத்தையை பத்தி எனக்கு தெரியும், அவங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கோபி பாக்யாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் நல்லா தான் இருந்திருக்கு. அதனாலதான் ராதிகாவை மருமகளா இவங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இந்த கொலையை ஈஸ்வரி பண்ணிட்டாங்கன்னு வக்கீல் சொல்றாரு. கோபியவும் வர சொல்லி விசாரிக்கிறாங்க. உங்க அம்மா ராதிகாவை தள்ளி விட்டது பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு வக்கீல் கேக்குறாரு. நான் அப்போ வீட்டுல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கோபி சொல்றாரு. அப்புறம் ஜட்ஜு பாட்டிய நீதிமன்ற காவல்ல வைக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. பாக்யா ராதிகா கிட்டையும் கமலா கிட்டையும் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியா இல்லையா, அத்தை மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டீங்களேன்னு கேக்குறாங்க. பாட்டிய பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி பாக்யாவை பாக்கணும்னு சொல்லி வர சொல்றாங்க. பயமா இருக்கு பாக்யா, இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டுவேன்னு நினைக்கவே இல்ல. ஒரு நாள் கூட என்னால ஜெயில இருக்க முடியல, இனிமே காலம் முழுக்க அங்கதான் இருக்கணுமான்னு கேக்குறாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வந்துடலாம், பயப்படாதீங்கன்னு பாக்யா சொல்றாங்க. பாக்யா பாட்டிய பாத்துட்டு வந்த உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி ஜெயிலுக்கு போயிட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி தாத்தா அழுகுறாரு. பையன் கூட போறேன்னு போனா, ஆனா அவனே இப்ப ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டான்னு சொல்றாரு. நடந்ததெல்லாம் நினைச்சு ஈஸ்வரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் செத்து போயிடுவேன்னு தாத்தா சொல்றாரு. பாக்யா பாட்டியை பத்தி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.